Hi friends, welcome back to Shoba and Craft. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா பேஸ் எப்படி போடுறது பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா ரன்னிங் வயர் வச்சு எப்படி சுத்தி பின்னிட்டு வந்து முடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பிட் வயர் விட்டுட்டு நம்ம எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏணிப்படி முடிச்சு போடுறதுனால நீங்க எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணமோ அந்த நாட்டை தான் முடிக்க போறோம். இப்போ நான் செகண்ட் கார்னர் வந்து டர்ன் பண்ணி நிக்கிறேன். எப்படி பண்றது பார்க்கலாம். நீங்க ஒரு பக்கம் ஃபுல்லா பின்னிட்டு வந்து முடிச்சிட்டு அடுத்த பக்கத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் வயரை நல்லா டைட்டா இழுத்து பிடிச்சி எப்பவும் போல பாக்ஸ் நாட் போடணும். இதுதான் கார்னர் டர்ன் பண்றது. இது போல நம்ம சுத்தி பின்னிட்டு வந்துடலாம். அதே போல இந்த கூடையில பாத்தீங்கன்னா ஹைட் அதிகமா இருக்கும். அதே போல சுத்தி முடிக்கிறதுக்கும் நீளம் அதிகமா இருக்கும். அதனால நீங்க வந்து கூட பின்னி முடிக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நீங்க எப்பலாம் டைம் கிடைக்குதோ அப்பலாம் பின்னி முடிச்சிருங்க. ஸோ இப்போ வந்து செகண்ட் கார்னர் டர்ன் பண்ணிட்டோம். இதே போல 4 பக்கமும் கார்னர் டர்ன் பண்றோம். நல்லா வீடியோல சொல்ற மாதிரி கார்னர் டர்ன் பண்றது நம்ம எப்பவும் போல பாக்ஸ் நாட் பின்னிட்டே வரோம் இல்லையா, அதே போல பின்னிட்டே வந்துட்டு அடுத்த பக்கம் திருப்பும்போது அதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் வரை பிடிச்சு நீங்க ஸ்ட்ராங்கா இந்த வயரோட சேர்ந்து நாட் போடும்போது உங்களுக்கு 3 நாட் வரும். அதுதான் வந்து கார்னர் டர்ன் பண்றது. ஸோ நான் ஃபுல்லா சுத்தி பின்னி முடிச்சுட்டு வந்து எவ்வளவு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு பின்னி முடிச்சுட்டு காமிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூட முடிக்கும் போது சுத்தி ஒரு அடி வந்து இருக்கும். அது எதுக்குன்னா நம்ம அடி வரைக்கும் அந்த வயரை வந்து உள்பக்கமா சொருகி விடணும். ஏன்னா கூடோட ஹைட் அதிகமாகும் போது உங்களுக்கு வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காது. சின்ன கூடைன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. இது பெரிய கூடை மார்க்கெட் கூடைன்னும் போது ஸ்ட்ராங்காவும் இருக்கணும், ஹைட்டாவும் இருக்கணும் போது நம்ம உள்பக்கமா ஒயர் சொருகி விடணும். நல்லா அது அடியில எவ்வளோ ஹைட் இருக்கோ அது வரைக்கும் உள்பக்கமா ஒயர் சொருகி விட்டாதான் கூடையும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால நீங்க கூடை முடிக்கும் போது சுத்தி பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு அடி ஒயர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அது வந்து வேஸ்ட் நினைச்சு கட் பண்ணிடாதீங்க. அந்த எல்லா ஒயரும் பாத்தீங்கன்னா உள்ள எவ்வளவு தூரம் அடியில உங்களுக்கு ஒயர் போதோ அந்த நீளத்துக்கு நீங்க வந்து உள்பக்கமா சொருகி விட்டுடுங்க. இப்போ நம்ம கூடை ஃபுல்லா பின்னி முடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஏணிப்படி முடிச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோல ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு சொல்லி தர போறேன். ஏற்கனவே எல்லா வீடியோலும் பாத்தீங்கன்னா நம்ம பின்னுற எல்லா பேஸ்கெட்டும் பெரிய பேஸ்கெட் மட்டும் இல்லை, மினி பேஸ்கெட் கூட பார்த்தீங்கன்னா ஏணிப்படி முடிச்சு வச்சு தான் போடுறோம். நீங்கள் அதை வச்சு போடும்போது உங்களுக்கு கூட ஃபினிஷ் பண்ணும்போது ஈக்குவலாக இருக்கும். அதனால வந்து எப்பவுமே முடிஞ்ச அளவுக்கு ஏணிப்படி முடிச்சு போடுங்க. இப்போ இந்த வீடியோவில் ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ நம்ம லாஸ்ட்டில் இருக்கிற அந்த ஒயரை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து பக்கத்தில் என்ன நாட் இருக்குன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வர வரைக்கும் நீங்கள் நார்மலாக பின்னிட்டே வாங்க. ஸ்டார்ட் பண்ண நாட்டு கிட்ட வரும்போது நம்ம அதே நாட்டை தான் முடிக்க போறதுனால எப்படி போடுறேன்னு பாருங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன பிட் வயர் வந்து விட்டுருப்போம். அந்த ஒயரை வந்து அடிப்பகுதியில் உள்பக்கமா சொருகி விட்டுடுங்க. இது நம்ம எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது விடுற ஒயரை வந்து உள்பக்கமா நம்ம ஃபாஸ்ட்டாக சொருகிடுறத பார்த்துடலாம். இதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட நாட் இருக்கு இல்லையா, இந்த நாட்டை வந்து மேலே இருக்கிற ஒயர் பார்த்தீங்கன்னா அது கீழே தள்ளணும். கீழே போது அப்போ அந்த நாட் பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகிடும். நாட் லூஸ் ஆகும்போது நம்ம ரன்னிங் ஒயர் இருக்குல்லையா அது உள்பக்கமாக மடக்கி நம்ம லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ ரைட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த நாட் இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்டில் இந்த ரன்னிங் ஒயரை பிடிச்சி விட்டு வச்சுட்டு நம்ம அந்த லூப் லூஸ் ஆகுது பார்த்தீங்களா, மேலே போகிற லூப் இப்போ லூஸாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம உள்பக்கமாக மடக்கி வச்ச ரன்னிங் ஒயரை லூப் எடுத்து இதுக்குள்ளே விட்டுட்டு நம்ம கீழே இருக்கிற ஒயரை கீழே எடுக்கணும். மேலே போகிற ஒயரை நம்ம இப்போ உள்பக்கமாக விட்ட லூப்புக்குள்ளேயும் விட்டுட்டு சேர்த்து மேலே எடுத்தீங்கன்னா இவ்வளோதான் ஏணிப்படி முடிச்சு. ரொம்ப ஈஸி, ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஸ்லோவாக தான் இந்த இடத்துல மட்டும் நான் ஸ்லோ பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஏணிப்படி முடிச்சு தான் போடுறோம். ஸோ ரொம்ப ஈஸி, நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம அதை வச்சுட்டு நம்ம கலர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். நீங்கள் ஒரு லைனுக்கும் கலர் மாற்றலாம். இல்லை ஒரு 5 லைனுக்கு இந்த கலரு, வேறு ஒரு 5 லைனுக்கு ஒரு கலர் சொல்லி நீங்கள் மாற்றி போடலாம் ஏணிப்படி முடிச்சல. அது எப்படின்னா இப்போ நீங்கள் இந்த ஃபினிஷ் பண்ணதும் இந்த ரன்னிங் ஒயரை கொஞ்சம் விட்டு கட் பண்ணிவிட்டு உள்பக்கமாக சொல்லிட்டு அடுத்த கலர் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏணிப்படி முடிச்சு போடுறதுனால நீங்கள் கலர்ஸ் நிறைய சேஞ்ச் பண்ணி அழகான பேஸ்கெட் பின்னலாம். இப்போ நாங்களும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்ப்பீங்க நிறைய கலர்ஸ் நான் மிக்ஸ் பண்ணி தான் கூட பின்னியிருக்கிறேன். ஸோ எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட்டு பின்னிக்கங்க. நான் வந்து தேவையான அளவுக்கு ஹைட் பின்னியிருக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கைப்பிடி வைக்கிறது பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.